எல்லாருக்கும் நான் உங்க மீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குட் வைப்ஸ்ல இருந்து ஒரு ஹேர் சீரம் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா நியூ லான்ச் ப்ராடக்ட். ஸோ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் குட் வைப்ஸில் வந்து ஒரு ஹேர் சீரம் வந்து லான்ச்சே பண்ணல, இதுதான் புதுசு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கீ இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து ஆர்கன் ஆயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் என்ன கிளைம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் சீரம் தான், பட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி வந்து லைட்டாக ஆயில் மாதிரி இருக்கும். ஆர்கன் ஆயில் அதிகமாக இருக்கிறனாலே என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் நம்ம ஹேர் சீரம். ஸோ இப்படி தான் வரும். அதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பம்ப் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப், டிரான்ஸ்பரண்டான கேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் பேக்கில் வந்துச்சுன்னா வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இதை ரொம்ப ஹையான டெம்பரேச்சரில் இதை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ரௌன் பேக்கேஜிங்கில் வர ஆயில்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பம்ப் டிஸ்பென்சரில் வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சைஸில் தான் கிடைக்குது. இந்த ஒரு சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, 50 ml. ஸோ 50 ml ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 275 rupees MRP. பட் ஆஃபர்லாம் போக எனக்கு purple.comல வந்து 170 rupees சம்திங் கிடைச்சிச்சு. ஸோ 50% ஆஃபர் கூட கிடைக்கும் உங்களுக்கு எலைட் மெம்பராக இருந்தீங்கன்னா. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கன் ஆயில் மட்டும்தான் வந்து இதில் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட், மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்டே பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலும் கெமிக்கலும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டான பேக்கேஜிங்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் இதையும் கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேச்சுரலான சீரம் வேணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ ஹேர் சீரம் பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் லிவோன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் இருக்கும். இதில் ஜஸ்ட் வந்து 2 கெமிக்கல் ப்ளஸ் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில் இருக்கிறனால தான் நான் இதை ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அண்ட் இந்த பிராண்டில் வந்து நான் மோஸ்ட்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு நியூ லான்ச்ன்றனால ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கினேன். ஸோ இது எந்த ஹேர் டைப்புக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும் அண்ட் கர்லி ஹேராக இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பராக சூட் ஆகும் உங்களுக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக ஃப்ரிஸியாக இருக்கும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் நார்மலாக போகலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்ட்டி டைம் அந்த மாதிரி டைம்லலாம் வியர் பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் வெயிட் டவுன் பண்ணுது உங்கள் ஹேரை. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக தெரிய வைக்கும், ரொம்ப வந்து தின்னாக தெரிய வைக்கும் உங்கள் ஹேரை இது யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ரொம்ப தின்னாக தெரிய வைக்கிறதுனால தான் வந்து நான் இதை வந்து கர்லி ஹேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த சீரம் பார்த்தீங்கன்னா அப் டு 8 hours வந்து இதோட ஸ்டே அப்படியே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ஹேர் சீரம் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் எங்கே அப்ளை பண்ணுறதுன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறதுக்காக தான் இந்த டெமோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கெடுக்காமல் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ ஹேரில் பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்புன்னு சொல்கிறது வந்து நம்மளோட மண்டையோடு அண்ட் கீழே வந்து எண்டுன்னு சொல்கிறது வந்து முடியோட கடைசி முடிவு தான் வந்து எண்டுன்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற எல்லா ரப்பர் பேண்ட் பென்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வந்து கையை வச்சே டீடாங்கிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் வந்து சிக்கை வந்து நல்லா எடுத்து விட்டுரும், நம்ம கையை வச்சே விரல் வச்சே எடுக்கணும். ஸோ வந்து சீப்பு ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டாயில். ஸோ அதனால வந்து நிறைய பின்ஸ் அதில் மாட்டிருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கை வச்சு விரல் வச்சே வந்து ஃபுல்லாக சிக்கெல்லாம் எடுத்து விடுறேன். ஸோ இப்போ ஹேர் சீரம் எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு போனிடெயில் போட்டுக்கோங்க. ஸோ போனிடெயில் போட்டு கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் சீரம் எங்கே அப்ளை பண்ணணும். ஸோ போனிடெயில் எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து உங்களுக்கு கண்டிஷனர் இருக்கும். ஸோ வந்து போனிடெயில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட காதோட மேல் பகுதியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா வந்து அங்கே தான் போனிடெயில் இருக்கணும். ஸோ அதான் வந்து கரெக்டான பொசிஷன். ரொம்ப மேலேயும் போவேனா ரொம்ப கீழேயும் போவேனா, கரெக்டாக வந்து காதோட மேல் பகுதியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க போனிடெயிலாக. ஸோ இப்போ நீங்கள் கீழே இருக்க ஹேர் ஃபுல்லாகவே வந்து சீரம் அப்ளை பண்ணிடலாம். ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ண தேவையில்லை, கீழே இருக்க ஹேரில் மட்டும் அந்த போனிடெயில் போட்டிங்களா அதுலேருந்து கீழே இருக்க முடியில் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போ சீரம் அப்ளை பண்ண போகிறீங்க.
ஸோ நான் சொன்ன மாதிரி காதோட மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் போன்டெயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து குட் வைப்ஸோட சீரம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான சீரம் அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயிலி மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து பாமில் ரப் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படின்றதுக்காக, ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்படி நீங்கள் ரஃப்பாக வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணுறீங்க. சீரம் வந்து நல்லா ஓரளவுக்கு அப்ளை பண்ணி விட்டுருக்குங்க. எப்படியும் வந்து ஒரு 4 பம்ப்ஸ் தேவைப்படும் உங்கள் ஹேருக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் முக்கியமாக வந்து கீழே எண்ட்ஸில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அங்கே தான் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஈவனாக வந்து நான் சீரம் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டீடாங்கிள் பண்ணுறேன் கோம்பு வச்சு. ஸோ நான் இப்போ வந்து உடன் கோம்பு எடுத்திருக்கேன். உடன் கோம்புலேயும் பார்த்திங்கன்னா நீம் வுட் எடுத்திருக்கேன். ஸோ வேப்ப மரத்தில் செஞ்ச சீப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதில் சீவினோம்னா வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்காது. அதே சமயம் வந்து பிளட் சர்க்குலேஷன், உடன் கோம் நார்மலாக யூஸ் பண்ணாலே வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹேர் க்ரோத்தை வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டீடாங்கிள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக இருக்குது. அதே சமயம் வந்து ஹேர் வந்து எவ்வளோ கொஞ்சம் வந்து வெயிட் டவுன் பண்ண மாதிரி இருக்குது. மித்த சீரம்ஸ்க்கும் இதுக்கும் அதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த சீரமில் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கேஜை வந்து குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஷைனஸ் கொடுக்கும். இதான் வந்து ரொம்ப காமனாக சொல்லியிருக்குது. ஸோ இது மூணுமே வந்து இது ஓரளவுக்கு பண்ணுதுன்னே சொல்லுவேன். அண்ட் வந்து ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம்க்கு வந்து இது கியூரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் பிரேக்கேஜ் வந்து எப்படி குறைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சீரம் பொறுத்த வரைக்கும் டீடாங்கிள் பண்ணும்போது, அதாவது சிக் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு சிக் எடுத்தோம்னா வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பிரேக்கேஜ் அப்படி குறையும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பேரபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட இந்த ப்ராடக்ட்டில் இன்னும் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் மோர் ஓவர் கர்லி ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.